ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தமிழ் புத்தகம். யோசிச்சு பாருங்க, அது எப்படி பூச்சி புயல் வெள்ளம்னு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம கைக்கு கிடைச்சிருக்கோம். வாங்க இந்த வடமலை நிகண்டோட ரொம்பவே ஆச்சரியமான கதையை நம்ம இப்ப பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த புத்தகத்தோட ஆழம் எவ்வளவு பெருசுன்னு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துப்போமே. அந்த ஒரு சொல்லுக்குள்ள எவ்வளவு பெரிய உலகம் ஒளிஞ்சிருக்குன்னு நாம இப்ப பார்க்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு தமிழ் வார்த்தைக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்க முடியும்? ஒரு 5 இல்ல ஒரு 10? இந்த வடமலை நிகண்டு நமக்கு அறிமுகப்படுத்துற அந்த ஒரு மேஜிக் வார்த்தை அதுதான் அரி. முதல்ல பாத்தீங்கன்னா அரி அப்படின்னா சிங்கம். பாருங்க எவ்வளவு ஒரு கம்பீரமான அர்த்தம். அது மட்டும் அல்ல, அதே அரிங்கிற வார்த்தைக்கு தங்கம்னு இன்னொரு மதிப்புமிக்க அர்த்தமும் இருக்கு. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எதிரிங்கிற ஒரு அர்த்தமும் இதுக்கு இருக்கு. அதோட இயற்கை சக்தியான காற்றையும் கூட அரின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மேல நாம தினமும் பயன்படுத்துற படுக்கையும் இதே வார்த்தை தான் குறிக்குது. அப்போ சிங்கம், தங்கம், எதிரி, காற்று, படுக்கை இத்தனை அர்த்தங்களும் ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள நம்ப முடியுதா? சரி, இத்தனை அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகளை எல்லாம் எதுக்காக ஒரு புத்தகமா தொகுக்கணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுதான் அந்த கால கவிஞர்களோட ஒரு ரகசிய ஆயுதம். நிகண்டு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, அது ஒரு கவிதை நடையில எழுதப்பட்ட தெசோரஸ், அதாவது ஒரே அர்த்தம் கொண்ட பல வார்த்தைகளோட தொகுப்பு. இதோட ஒரே நோக்கம் என்னன்னா, கவிஞர்களுக்கு சரியான வார்த்தைய சரியான இடத்துல பயன்படுத்துறதுக்கு உதவுறது தான். இப்ப நம்ம பயன்படுத்துற தெசாரஸ்லாம் பாத்தீங்கன்னா ஆல்பபெட் ஆர்டர்ல அகர வரிசைப்படி இருக்கும். ஆனா நிகண்டு அப்படி கிடையாது. அது எதுகை மோனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கவிதை வடிவத்திலேயே இருக்கும். அதனால இது வெறும் வார்த்தை பட்டியல்னு சொல்லிட முடியாது. இதுவே ஒரு முழுமையான கவிதை நூல் மாதிரி தான். இப்ப பாருங்களேன், ஒரு கவிஞர் ஒரு வரி எழுதுறாருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு சூரியன்கிற வார்த்தைய பயன்படுத்தணும். ஆனா அந்த வார்த்தை செய்யுளோட ஓசைக்கு சரியா பொருந்தல. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? நேரா அந்த நிகண்டோ புரட்டுவார். அங்க பரிதி, கதிரவன், பகலவன்னு சூரியனை குறிக்கிற பல வார்த்தைகள் இருக்கும். அதுவும் கவிதை நடையிலேயே தன்னோட கவிதைக்கு எது கரெக்டா பொருந்துமோ அதை எடுத்து பயன்படுத்துவார். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அப்போ நாம இவ்ளோ வேறும் பேசிட்டு இருக்கிற இந்த வடமனை நிகண்டு அது எப்போ எழுதப்பட்டது? அதோட கதை என்னன்னு கொஞ்சம் விரிவா பாப்போமா? ஈஸ்வர பாரதிங்கிற ஒரு புலவர் சரியா 1700ஆம் வருஷத்துல இதை இயற்றியிருக்கார். இதுல மொத்தம் 3 பகுதிகள் இருந்ததா சொல்றாங்க. ஆனா பாருங்க, காலத்தோட கோலத்துல நமக்கு கிடைச்சது ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் இல்லையா? அப்படி கிடைச்ச இந்த மிச்சம் இருந்த ஒரு பகுதியை கூட நாம இழந்திருப்போம். ஒரே ஒருத்தர் மட்டும் இல்லைனா அவரை பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அந்த காலத்துல புத்தகம்னா என்ன? ஓலைச்சுவடி தான். அது எவ்வளவு பலவீனமானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரையா அரிச்சு தண்ணியில ஊறி காலப்போக்குல ஆயிரக்கணக்கான சுவடிகள் அப்படிதான் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. ஆனா அப்படி அழிஞ்சு போயிருக்க வேண்டிய பல நூல்களுக்கு ஒரு மீட்பர் கிடைச்சார். அவரை நம்ம தமிழ் உலகம் ரொம்பவே அன்பா தமிழ்த்தாத்தான்னு கூப்பிடுது. அவர்தான் டாக்டர் உ.வே.வே. சாமிநாதன் ஐயர். சிதஞ்சு அழிஞ்சு போற ஓலைச்சுவடிகளை தேடி தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்ச ஒரு மாமனிதர். ஒவ்வொரு சுவடியா சேகரிச்சு அதையெல்லாம் பதிப்பிச்சு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது தான் அவரோட வாழ்க்கை லட்சியமாவே இருந்துச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 1700ல ஈஸ்வர பாரதியோட கையால ஓலையில எழுதப்பட்டு அப்புறமா ஊவேசா அவரால காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு நம்ம விரல் நுனியில டிஜிட்டல் வடிவத்துல இருக்கு. இன்னொரு நெடிய ஆச்சரியமான பயணம் இது. சரி, ஓலையிலேருந்து நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு இந்த புதையல் எப்படிதான் வந்துச்சு? இதுக்கு நாம முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது மதுரை திட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு. உலகத்துல இருக்கிற தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நம்ம பழைய இலக்கியங்களை டிஜிட்டல் வடிவத்துல பாதுகாக்கிற ஒரு தன்னலமற்ற சேவை தான் இது. சரியா 2001ல மதுரை திட்டம் இந்த வடமலை நிகண்டுவை டிஜிட்டல் ஆக்கினாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த அறிவு புதையல் அழியிற நிலைமையில இருந்த ஓலையிலிருந்து தப்பிச்சு இன்னைக்கு இன்டர்நெட்ல நிரந்தரமா வாழுது. இப்ப யாரு வேணும்னாலும் உலகத்துல எங்கிருந்து வேணும்னாலும் இதை சுலபமா படிக்கலாம். பாருங்க, இந்த வடமலை நிகண்டுங்கிறது ஒரு சின்ன உதாரணம் தான். ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளேயே ஒரு உலகத்தையே காட்டுது. அப்போ இது மாதிரி இன்னும் நாம கண்டுபிடிக்காம ஓலைச்சுவடிகளுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற அறிவு புதையல்கள் எத்தனையோ இருக்குமில்லையா? அடுத்ததா எந்த ரகசியம் வெளிவரும் யாருக்கு தெரியும்?